கரெக்டா நீங்க வந்து ஒரு 4 to 5 மணிக்கு பாய்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணாவோட கடை ஓப்பனிங் டே இன்விடேஷன் வந்தது. நான் தனியாக போகிற மாதிரி எனக்கு தோணலை, அதனால நம்ம பசங்க கூட்டிகிட்டு போகிறோம். டேய் இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ரைடர்ஸ் 2 பேர் ரெடி, பின்னாடி உட்காந்து ஜாலியாக போகிறதுக்கு நானும் ரெடி. கிளம்பலாமா? அந்த மூதேவிக்கு மட்டும் ஒழுங்காக ஃபோன் அடிச்சு சொல்லுங்க. அவனாது கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை. எவ்வளோ நேரம்டா பாரு ரேஸு. ஓகே, கிளம்பலாம். Plata o plomo. 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 சரணா ஸ்டோராண்ட இல்லைன்னா போத்தீஸுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடை ஓப்பனிங். பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை ப்ரௌன் மை பன் அண்ட் ப்ரௌன்ஸ். ஓகே சரி, துப்பக்கூடாது. ஓகே, ஓ மை பன் அண்ட் ப்ரௌன்ஸ். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிட்டுருக்கா. கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 4 to 5 மணிக்கு பாய்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஏன்னா இங்க பக்கத்துல வைஷ்ணவ காலேஜ் இருக்கு. வண்டி எடுக்கடா, அது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல ஜெயச்சந்திரனும் இருக்கு. கரெக்டா 6 பொண்ணல விட்டுருவாங்க. 1 2 3 4 5 ஒரு 6 ஒரு லெஃப்ட் நம்ம கடை வந்துடும். சோ நம்ம கடை இல்ல, நம்மளுக்கு நம்ம கடை தான். அந்த கடை வந்து என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு. உங்கூட்ட அப்பனா எங்க அப்பா, உங்கூட்ட அம்மானா எங்க அம்மா, அப்ப உங்க ஃப்ரெண்ட்னா என் ஃப்ரெண்டு, உங்க அண்ணனா எங்க அண்ணன். சோ உங்களுக்கு அண்ணன் தான் அவரு. சப்போர்ட் பண்ணுங்க. அவர் தான் நம்ம அண்ணன். வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அது ஓப்பனிங் ஆஃபர் பா. உங்களுக்கு சின்னதாக கிடைக்கிறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். நடக்க முடியல, அதான் ஒருத்தர் பிடி சாப்பிட்டு கை நடுங்குது. ஒழுங்கா எடுக்க தெரியல. நீ ஒரு மொட்டை பையன், இவன் தெரியாது எப்படி ஊட்டணும் எப்படி வாங்கணும் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. பாருங்க எல்லாமே ஓகே, பட் இது ரொம்ப நல்லா இருக்கு. அது திண்டியா இதுவும் காலியாக போகுது. அதுக்குள்ள போதும் போய் வாங்க முடியுங்களா? நான் தான் உனக்கு ஊட்டுவேன். அவன் கடிச்சிட்டான். நல்லா இருக்கும், பட் போலீஸ் பர்மிஷன் வாங்கிக்கலாம். நம்ம சரணா ஸ்டோர் பக்கத்துல கடை போட்டலாம். 2 கடை வச்சுக்கோ. 2 கடை இருக்குது. இந்த கடை நிக்கலாம். கடை இருக்குது. எங்க போனாலும் கடை இருந்துச்சுன்னா காலேஜ் ஹாஸ்டல் சரௌண்டிங் இதெல்லாம் வச்சா டூர் என்ன வேலை கேளு, அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவால என்ன வேலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அவனுக்கு ஐஸ்கிரீம்லயே நிக்கறான்டா. எது பண்ணலாம்? ஐஸ்கிரீமும் கிடையாது, பிரியாணியும் கிடையாது. இந்த வெயில் காலம் 2 மாசத்துக்கு ஜூஸ் மட்டும் தான். ஆமாண்டா, ஜூஸ் மட்டும் தான் ஒரு 2 மாசத்துக்கு. ஜூஸ்ல ஓட மச்சான். பட் இந்த பால் இந்த மிக்சர்லாம் செட் ஆகாது வெயில்ல. நீயும் போற ஜூஸ் எல்லாத்தையும் ஓடும். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சைக்கிள்ல ஓட்ட ஃப்ரிட்ஜ் உட்காந்து பண்ணலாம். பிசிக்ஸ் வச்சு பிசிக்ஸ் ரெண்டுமே அதே போட்டு தாளிக்கு லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி. நான் ஒன்னு சொல்றேன், நேரா அஸ்னம்புரத்துல போடுங்கடா. அவன் எங்கேயுமே அதிகமா கடலாம் கிடையாது, நிறைய வந்துனே இருக்கும். ஏன் சொல்றேன்? நேரா கஷ்டம் பண்ணி போடுவாங்க. டிராபிக் ஆகும், அது கொஞ்சமே வந்து பிடிப்பாங்க. ஆனா உன்னை பத்தி முதல்ல சொல்லிட்டு இந்த கடை நம்ம இப்ப எங்க வச்சிருக்கோம் கரெக்டா அதுன்ற லொகேஷன் முதல்ல சொல்லு. நம்ம கடை கரெக்டாக பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் ஜிஎஸ் ரோட்ல புகாரி பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போத்தீஸ், சென்னை ஜின்ஸ் எல்லாம் நியர்பைலே இருக்குது. இப்போ நம்ம கடை வந்து ஒரு 3 மாசமா இது பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்தை மீறி இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நல்லா போயின்னு இருக்கு. என்ன சொல்லுவீங்க? சரி, ஓகே. அதாவது லொகேஷன் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு போத்தீஸ் அண்ட் இறங்குனீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துடலாம். அதே சமயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் உங்களுக்கு தேடுறீங்கன்னா இங்கே கம்ஃபர்டபுளாக வந்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற என்ன ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம இங்கே பண்ணுறது, நம்ம கிட்ட வந்து பன் பட்டர் ஜாமு, பட்டர் பன்னு, மஸ்கா பன்னு, சாக்லேட் பன்னு, டபுள் சாக்லேட் பன்னு, குனாஃபா பன்னு, அதுக்கப்புறம் ரபடி பன்னு, குலோப் ஜாம் பண்ணுன்னு நம்மகிட்ட வெரைட்டி அதிகமாக இருக்குது. வெரைட்டி பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு, லாஸ்ட் வந்து 130 வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. 30லேருந்து அதான் 40லேருந்து 130 வரைக்கும் நம்ம மெனு. 40லேருந்து 130 வரைக்கும் இருக்குது. ஓகே, பைசா கணக்கு போடு. நம்மளுக்கு கேள்வி கூட நேரம் கூட்டம் வருது. ஓகே, இங்கே நம்மளுக்கு எதுனா ரொம்ப ஸ்பெஷல் மோஸ்ட்லி இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த இது குனாஃபா 130லேயே நம்ம குனாஃபா கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்கும். அது ரபடி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சாப்பிட்டு. அதுக்கப்புறம் இந்த மஸ்கா பன் கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்குன்னு எல்லாரும் அனைவரும் வாங்கி சாப்பிட்றோம். சரி, இதை தாண்டி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டாக ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஃபியூச்சர் இனிமேல் தான் நம்ம யோசிக்கணும். நிறைய இன்னும் பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம நியர்பையில் நிறைய ஆஃபரும் போடலான்னு இருக்கோம். வந்து விசிட் பண்ணி பாருங்க. நல்ல கடை, நல்ல டேஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய யங்ஸ்டர் அடுத்தடுத்து சின்னதாக ஆரம்பித்து பெருசாக டெவலப் ஆவாங்க. நம்ம அண்ணன் கடை தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஏற்கனவே 4-5 பண்ணி உள்ளே எடுத்து போட்ட வண்டியில் கிளம்பு பார்ப்போம். 10 போலாம் வாடா.